ஹாய் ஆல். டுடே நம்ம வந்து மெடிசனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல இருக்க டாபிக்ஸ் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். பிஒய்க்யூனா அந்த பர்டிகுலர் பிஒய்க்யூ அண்ட் அதோட ஆன்சர் மட்டும் படிச்சா பத்தாது. அந்த சிமிலர் டாபிக்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். அப்பதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடா டாபிக்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இதே கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், பட் ரிப்பீட்டடா அந்த டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அதனால நீங்க ஃபுல்லா அந்த டாபிக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, விச் கிறிஸ்டலாய்ட் சொல்யூஷன் ஹஸ் மோர் பொட்டாசியம்? இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்மா லைட், ஆர்எல் அதான் நம்ம யூஸ் பண்றது, லாக்டர் ரிங்கர் சொல்யூஷன், ஐசோலைட் எம் அண்ட் டெக்ஸ்ட்ரோஸ் 5% ரிங்கர் லாக்டேட்னு. இதுல இருக்கிறதுலே ஹை பொட்டாசியம் ஐசோலைட் எம் தான். நியர்லி ஒரு 35 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் வந்து பொட்டாசியம் இருக்கும். ஆனா மத்ததுல எல்லாம் அவ்வளோ இருக்காது. மினிமம் ஒரு 4 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் ஆஃப் பொட்டாசியம் தான் அதர் சொல்யூஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஐசோலைட் எம். Isolate M contains higher potassium concentration compared to other crystalloids. அதனால மத்ததுல எவ்வளவு இருக்கும்னா ஆர்எல்லையும் அரௌண்ட் ஒரு 4 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் தான் இருக்கும். பிளாஸ்மா லைட்ல ஆர்எல் விட கம்மியா தான் இருக்கும். டிஃபைன்றது வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட்ரோஸ் ஆடட் ரிங்கர் லாக்டேட் தான். அதனால அதுலயுமே சிமிலர் டு ஆர்எல் தான் பொட்டாசியம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏஎல்பி இஸ் வெரி ஹை, அதாவது 10 to 20 டைம்ஸ் ஹை இன் ஆல் எக்ஸெப்ட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஆஸ்டியோபிளாஸ்டோமா, பெய்ஜெட்ஸ் டிசீஸ் அண்ட் ஹெப்படோசெல்லார் கார்சினோமான்னு. நம்ம அல்கலைன் பாஸ்பேட்டேஷன் யூஸ்வலி இட் இஸ் ரிலேட்டட் டு போன். ஆனா அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்லயுமே இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா ஹெப்படோசெல்லார் கார்சினோமான்றது ஆசச் ஒரு ஹெப்பாட்டிக், அதாவது லிவர் பெத்தாலஜி தான். அதுல வந்து இந்த அளவுக்கு ஹை ஏஎல்பி வராது. ஆனா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா போன் ஃபார்மிங் டிசீஸ், ஆஸ்டியோபிளாஸ்டோமா சரி, பேஜஸ் டிசீஸ், ஹைப்பர் பாராதைராய்டிசம்லயுமே உங்களுக்கு இன்க்ரீஸ்டு போன் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுல எல்லாமே ஏஎல்பி இன்க்ரீஸ்டா இருக்கும். ஆனா ஹெப்படோசெல்லார் கார்சினோமால 10 to 25 டைம்ஸ் இருக்காது, ஒரு மினிமல் அமௌண்ட் தான் இன்க்ரீஸ்டா இருக்கும். அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஹெப்படோசெல்லார் கார்சினோமா. Extremely high ALP occurs in bone forming on conditions like Paget's disease and osteoblastoma. Hyperparathyroidism also has elevated ALP significantly, but HCC raises ALP only mildly, but not 10 to 25 times. Next question, all are true about Bell's palsy except. First நம்மளுக்கு அப்ப Bell's palsy னா என்னன்னு தெரியணும். Bell's palsy னா LMN facial palsy தான். Due to idiopathic cause தான் Bell's palsy. அதாவது கரெக்டான காஸ் தெரியல, ஆனா LMN ஃபேஷியல் பால்சி வரும். இட்ஸ் மோர் காமன்லி அசோசியேட்டட் வித் கோல்டு எக்ஸ்போஷர் இல்லைன்னா போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம்லாம் பெல்ஸ் பால்சி வரலாம். அது எதனால வருது? ஆக்சுவலா ஃபேஷியல் கெனால் வந்து ரொம்ப ஒரு நேரோவஸ்ட் பார்ட். அந்த ஃபேஷியல் கெனால்ல ஃபேஷியல் நர்வ் எடிமா இருக்கப்போ அது கம்ப்ரெஷன் ஆகுறதுனால வர்றதுதான் பெல்ஸ் பால்சி. அப்ப வந்து நம்ம படிச்சிருப்போம், நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியஸ்க்கு கீழே வந்து நர்வ் கம்ப்ரெஸ் ஆனிச்சுன்னா எலமெண்ட் டைப் ஆஃப் பால்சி தான் வரும்னு. அப்ப ஒரு ஹாஃப் ஆஃப் ஃபேஸ் வந்து ஃபுல்லாவுமே வந்து ஃபேஷியல் மசில்ஸ் வீக்னஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட், அதுக்கப்புறமா மவுத் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் மவுத் டீவியேஷன், லாஸ் ஆஃப் ரிங்க்லிங் ஆஃப் ஃபோர்ஹெட், பக்சினேட்டர் மசில் போயிடும். அதனால அனேபிள் டு ஹோல்ட் ஏர் இன் த மவுத். இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும் பேஷண்ட்க்கு. ஆனா இந்த பெல்ஸ் பால்சின்றது என்னன்னா மோஸ்டா ஸ்பான்டேனியஸாவே ரெக்கவர் ஆயிரும். 80% 12 வீக்ஸ்ல ஸ்பான்டேனியஸாவே ரெக்கவர் ஆயிரும். சம்டைம்ஸ் நம்ம வந்து இது டியூ டு எடிமா இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறதுனால வித்தின் 72 ஹவர்ஸ்ல நீங்க ஸ்டீராய்டு வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓரல் பிரெட்னிசோலம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்கவரி ஏர்லியா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஷியல் கெனால் தான் நேர்வஸ் பார்ட். அங்க வந்து ஃபேஷியல் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுறதுனால தான் பெல்ஸ் பால்சி வருது. ஆனா இங்க தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைப்பர் அக்யூசிஸ் அக்கர் இஃப் லீஷன் இஸ் இன் ஸ்டெய்லோமாஸ்டாய்ட் ஃபொராமன் கொடுத்திருக்காங்க. ஸ்டெய்லோமாஸ்டாய்ட் ஃபொராமன்றது இங்க இருக்கு, அதாவது இயர் லோப் கிட்ட கீழே இருக்குது ஸ்டெய்லோமாஸ்டாய்ட். அதுதான் கடைசி பார்ட். அது வழியா வந்து ஃபேஷியல் நர்வ் அதுக்கப்புறம் 5ஆ பிரிஞ்சிரும். நம்மளுக்கு 5ஆ பிரிஞ்சு இந்த ஃபேஷியல் மசில்ஸ் சப்ளை பண்ணும். அப்ப ஸ்டெய்லோமாஸ்டாய்ட் ஃபொராமன் கிட்ட கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஃபேஷியல் மசில்ஸ்ல தான் பிரச்சனை வருமே தவிர ஸ்டெப்பீடியஸ்ல பிரச்சனை வராது. ஹைப்பர் அக்விசிஸ் எப்ப வரும்? ஸ்டெப்பீடியஸ் மசில் போச்சுன்னா தான் ஹைப்பர் அக்விசிஸ் வரும். அப்ப வந்து அப்ப ஏர்லியராவே ஃபேஷியல் கம்ப்ரெஸ் ஆனாதான் ஹைப்பர் அக்விசிஸ் வரும். ஸ்டெய்லோமாஸ்டாய்ட் ஃபொராமன்ல கம்ப்ரெஸ் ஆனிச்சுன்னா ஹைப்பர் அக்விசிஸ் வராது, ஃபேஷியல் பால்சி தான் வரும். அதனால அதுதான் ராங் ஆப்ஷன். Hyperacusis occur due to stapedius muscle paralysis, lesion proximal to the facial canal. Stylomastoid foramen lesion is distal and it does not cause hyperacusis. Most patients recover fully with conservative therapy. Conservative therapy na drooping of ஐலட் அவங்களுக்கு இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐ பேட்ச், ஏன்னா கார்னியல் எக்ஸ்போஷர்னால கார்னியல் அல்சர் எல்லாம் வரும். ஸோ அதை இது பண்றதுக்கு ஐ பேட்ச் அந்த மாதிரி நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் தெரப்பி அப்புறம் கொடுத்தா மட்டுமே போதும்.
ஒரு பிசியோதெரப்பி, ஃபேஷியல் பிசியோதெரப்பி பண்ணுவாங்க, பாத்திருப்பீங்க. ஃபேஷியல் பால்ஸுக்கு இப்படி எல்லாம் வந்து இழுத்து வச்சு மைக்ரோபோர் டேப் எல்லாம் ஒட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அது பண்ணாலே முக்காவாசி பேஷண்ட் ரெக்கவர் ஆயிருவாங்க. அதுல ஏர்லியரா ரெக்கவரி வேணும்னா நம்ம ஸ்டீராய்ட் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு இடியோபதிக் பால்சின்றனால நம்ம இதுக்கு வந்து பெருசா இமேஜிங் அதெல்லாம் தேவைப்படாது. ரிப்பீட்டடா ஒரு எலமெண்ட் பால்சி வருது, இல்ல அசோசியேட்டட் வித் அதர் வீக்னஸ் வருது, அதர் கிரேனியல் நர்வ் பால்சி வருதுன்னா தான் நம்ம இமேஜிங் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கணும். இதுக்கு ஆக்சுவலா தேவையில்லை எதுவுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட் கரெக்ட் அபவுட் ஆன்டி ஸ்னேக் வீனோம். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா ஏன் அதெல்லாம் வராதுன்னு பார்க்கலாம். கொயாகுலோபதி பெஸ்ட் ரிவர்ஸ் பை ஏஎஸ்வி. ASV reverses postsynaptic paralysis given IV with adrenaline ready made by hyperimmunising guinea pig. ஆன்டி ஸ்னேக் வீனோம்னா என்னது? ஆக்சுவலா ஸ்னேக் பைட்டுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஆன்டி டாக்சின் மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது ஆன்டி ஸ்னேக் வீனோம். அது எப்படி சிந்தசிஸ் பண்ணுவாங்கன்னா, ஹார்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்வைன், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்னேக் வீனோம் இன்ஜெக்ட் பண்ணி அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டி டாக்சின் எடுத்து அவங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஆன்டி ஸ்னேக் வீனோம். அதனால நீங்க கினிபிக்ல வந்து இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஹார்ஸ்ல தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் ஒரு ராங் ஆப்ஷன். அதுக்கு மேல நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாக்கணும்னா given IV with adrenaline ready. ஆமா, எப்பயுமே நீங்களே வாட்டர் CRR எப்போ நீங்க ASV போடுறப்ப பாத்திருப்பீங்க, அட்ரினலினும் ஹைட்ரோகார்ட்டும் நம்ம ரெடியா வச்சுட்டு தான் ASV ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு பயங்கரமா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வரும், ஈவன் அனஃபிலாக்டிக் ஷாக் கூட போகும். அதனால நம்ம அட்ரினலின் ரெடியா வைக்காம ASV ஸ்டார்டே பண்ணக்கூடாது. இன்னொன்னு, ASV ரிவர்சஸ் போஸ்ட் சினாப்டிக் பாரலிசிஸ் அப்படின்னா என்ன? யூஸ்வலா ஸ்னேக் பைட்ல கிரைட் கோப்ரான் 2 இருக்கு இல்லையா. கிரைட் வந்து என்ன பண்ணும்னா ப்ரீ சினாப்டிக் பாரலிசிஸ் காஸ் பண்ணும். ப்ரீ சினாப்டிக்னா அந்த சினாப்டிக் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க அசிடைல் கோலின் ரிலீஸ வந்து அது இன்ஹிபிட் பண்ணும், போயிட்டு அந்த வெசைக்கிள்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும் கிரைட் பைட். ஆனா கோப்ரா பைட் என்ன பண்ணும்னா போஸ்ட் சினாப்டிக்கா அந்த அசிடைல் கோலின் போய் அசிடைல் கோலின் ரிசெப்டார்ல பைண்ட் ஆகும்ல, அந்த ரிசெப்டாரை வந்து டேமேஜ் பண்றதுதான் கோப்ரா. அதனால நம்ம கொடுக்குற ASV வந்து போஸ்ட் சினாப்டிக் பைட்டுக்கு தான் மோர் எஃபெக்டிவ். ப்ரீ சினாப்டிக் பைட் அதாவது கிரைட்ல வந்து அந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸே ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுறதுனால நம்ம ASV கொடுத்தும் ஆல்ரெடி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெசைக்கிள்ஸ் நடந்துருது. அதனால ப்ரீ சினாப்டிக் பைட்டுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அதனால நம்ம ப்ரீ சினாப்டிக் பைட்ல வர பேரலிசிஸ் ASV கொடுத்தாலும் சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகாது. அதனாலதான் நம்ம ஒரு சில கேஸ்க்கெல்லாம் பேஷண்ட் கோமா ஸ்டேஜ் போயிருவாங்க, நம்ம என்னதான் ASV போட்டாலும் ரியாக்ட் ஆகாது இல்ல, அதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி கிரைட் பைட்டா தான் இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வராங்க ASV ரிவர்சஸ் போஸ்ட் சினாப்டிக் பாரலிசிஸ். ஏன்னா போஸ்ட் சினாப்டிக்கா அந்த ஸ்னேக் வீனோம் போய் அந்த அசிடைல் கோலின் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆயிருக்கும். நம்ம ஆன்டி ஸ்னேக் வீனோம் கொடுத்தோம்னா அந்த ஸ்னேக் வீனோமும் இதுவும் பைண்ட் ஆயிரும், அந்த ரிசெப்டார் ஃப்ரீ ஆயிரும். அப்ப அசிடைல் கோலின் போய் போஸ்ட் சினாப்டிக்கா அதோட ரிசெப்டார் கூட பைண்ட் ஆயிரும், பாரலிசிஸ் ரிவர்ட் ஆயிரும். ஆனா கிரைட் பைட்ல அந்த அசிடைல் கோலின் ஸ்டோர் ஆயிருக்க வெசைக்கிள்ஸே டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அதனால நம்ம என்னதான் ஆன்டிஸ்னேக் வீனம் கொடுத்தாலுமே ஏற்கனவே டெஸ்ட்ராய் ஆன வெசைக்கிள்ஸை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது. பாரலிசிஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இர்ரிவர்சிபிள். அதனால அந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஸோ இட்ஸ் அது வராது. நெக்ஸ்ட் வந்து கொயாகுலோபதி. ASV வந்து பெஸ்ட் ஃபார் கொயாகுலோபதி. அதாவது வைப்பர் பைட் எல்லாம் வந்து நம்ம ASV கொடுத்தோம்னா ரிவர்ட் ஆயிடும். அதனால கொயாகுலோபதி பெஸ்ட் ரிவர்ஸ் பை ASV இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அதனால இந்த 4 ஆப்ஷன்ல ராங் வந்து ஹைப்பர் இம்யூனைசிங் கினி பிக், அது வராது. ஹார்ஸ் கொடுத்துதான் நம்ம பண்ணுவோம். So that's the answer. ASV is produced by hyperimmunizing horses and not guinea pigs. ASV neutralizes circulating venome, so reverses coagulopathy and postsynaptic paralysis. Presynaptic paralysis is irreversible as nerve terminal damage has already occurred. IV route is mandatory with anaphylactic precautions. Next question பார்க்கலாம். GCS assesses all except. GCSல அப்ப என்ன அசஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். GCSனா என்ன? கிளாஸோ கோமா ஸ்கேல். அதாவது கோமாவை அசஸ் பண்றதுக்கு தான் GCS. அதுல மினிமம் ஸ்கோர் எவ்வளோ, மேக்சிமம் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. மேக்சிமம் ஸ்கோர் 15, மினிமம் 0 கிடையாது, மினிமம் ஸ்கோர் 3. அதாவது எதுவுமே பண்ணாம பேஷண்ட் கோமால இருந்தாலும் ஸ்கோர் வந்து 3. அதனால மினிமம் ஸ்கோர் 3, மேக்சிமம் ஸ்கோர் 15. அதுல 3 காம்போனன்ட் இருக்கு. ஐ ஓப்பனிங், வெர்பல் காம்போனன்ட், மோட்டார் காம்போனன்ட். மோட்டார் காம்போனன்ட்டுக்கு 6,
வேர்பல் காம்பனண்ட்டுக்கு 5 ஸ்கோர், ஐ ஓப்பனிங்க்கு 4 ஸ்கோர். அதனால டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 15 வரும். எல்லாத்துலயுமே நோ ஐ ஓப்பனிங், நோ வேர்பல் கமெண்ட்ஸ், இல்ல நோ மோட்டார் ரெஸ்பான்ஸ்க்குலாம் ஒரு 1 பாயிண்ட். அதனால மினிமம் ஸ்கோர் 3. அதனால இதுல வந்து ராங் ஆப்ஷன் ஏர்வே ரிஃப்ளெக்சஸ் தான். ஏன்னா அதை வந்து ஜிசிஎஸ்ல நம்ம பார்க்க மாட்டோம். So GCS evaluates 3 components: eye opening, verbal response, and motor response. Airway reflexes are not assessed in GCS. It belongs to brainstem assessment. GCS is primarily used to quantify the level of consciousness. எதுக்காக நம்ம GCS வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல பார்ப்போம் அப்படின்னா, 8க்கு கீழே போகுதுன்னா அந்த பேஷண்ட் வந்து ஒரு புவர் ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் தான் இருக்கும் அந்த பேஷண்ட்க்கு. ஏன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதனால 8க்கு கீழே போச்சுன்னா நம்ம அந்த பேஷண்ட்டை இன்டுபேட் பண்ணணும் அப்படின்ற இண்டிகேஷனுக்காக தான் நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஜிசிஎஸ்ஸே அசஸ் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் வந்து அன்கான்சியஸா வராங்க அப்படின்னா நம்ம ஜிசிஎஸ் அசஸ் பண்ணிட்டு 8 இல்ல 7 கீழே போறப்போ நம்ம இன்டுபேட் பண்ணணும். தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிசிஎஸ். அதே மாதிரி ஜிசிஎஸ் புவராக பேஷண்ட்க்கு ப்ரோக்னோசிஸும் புவர் இன் கேசஸ் ஆஃப் ஆர்டிஏ எல்லாம். நெக்ஸ்ட் வந்து டிசீசஸ் வித் சிவியர் ரேனால்ட்ஸ் பினாமினா. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க: டிஸ்காய்ட் லூப்பஸ், சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ், கிரானுலோமா ஆனுலேர், மார்பியான்னு சொல்லிட்டுன்னு. ரேனால்ட்ஸ் பினாமினானா என்ன? ஆன் எக்ஸ்போஷர் டு கோல்டு இந்த பெரிஃபரல் ஆர்டரிஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் ஆர்டரிஸ்ல வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்துரும். அதனால இந்த டிஜிட்டல் ஆர்டரிஸ்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ப்ளூ சயனாட்டிக்கா மாறும். அதுதான் ரேனால்ட்ஸ் பினாமினா. சரிங்களா? அது எதுல வரும் அப்படின்னா மோஸ்ட் காமனா இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்ல வரும். அதுலயுமே ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னா என்ன? எஸ்எல்இ, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ், ஜாக்ரன்ஸ், இது எல்லாமே ஆட்டோஇம்யூன் ருமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸ் தான். அதுலயுமே இட்ஸ் ஹைலி அசோசியேட்டட் வித் சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் தான். ஏன்னா நம்ம சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்லயே வந்து 2 படிச்சிருப்போம்: லோக்கலைஸ்ட் சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ், டிஃப்யூஸ் சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்னு. அந்த லோக்கலைஸ்டு சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் வெரைட்டில இட் இஸ் அசோசியேட்டட் வித் கிரெஸ்ட் சிண்ட்ரோம்னு ஒரு இது படிச்சிருப்போம். கால்சினோசிஸ், ரேனால்ட்ஸ் பினாமினா, ஈசோஃபேஜியல் டிஸ்மோட்டிலிட்டி, டெலஞ்சியக்டேசியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்ப அந்த அதுல வர அந்த ரேனால்ட்ஸ் பினாமினா வந்து மோர் சிவியர், அதாவது சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்ல தான் இட்ஸ் மோர் ப்ரிடாமினன்ட். சரிங்களா? அதனால இதுக்கு ஆன்சர் சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் தான். டிஸ்காய்ட் லூப்பஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்கின்ல வர மேனிஃபெஸ்டேஷன் தான். ஒரு எரித்திமேட்டஸ் பிளேக் ஓவர் சீக்ஸ் அந்த மாதிரி வர்றதுதான். அதுல ரேனால்ட்ஸ் வராது. கிரானுலோமா ஆனுலேர், மார்பியா ரெண்டும் அதுவுமே வந்து டெர்மட்டாலஜிக்கல் அசோசியேட்டிவ் டிசீசஸ் தான். அதாவது ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூல வர ஸ்க்ளீரோசிஸ் தான். அது ஒரு வெரைட்டி ஆஃப் டிசீசஸ் தான். அது ரெண்டுமே. அதுல வந்து இந்த ரேனால்ட்ஸ் பினாமினா வராது. So systemic sclerosis causes marked vasospasm. அதனால systemic sclerosis is a multi-organ disease. அதுல தான் உங்களுக்கு வந்து ரேனால்ட்ஸ் வரும். மத்ததெல்லாமே வந்து localized disease, அதாவது localized disease to skin and subcutaneous tissue தான். அதனால அதுல ரேனால்ட்ஸ் வராது. Systemic sclerosis is severe Raynaud attacks. It is a part of CREST syndrome and diffuse scleroderma. Discoid lupus rarely produces severe Raynaud's. Morphia and granuloma annulaire வந்து ஸ்கின்ல வர டிசீஸ். அதனால அதுல வாசோஸ்பாசம் வராது. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ் எக்ஸெப்ட். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க: கால்சியம் சேனல் பிளாக்கர், நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர், ஏசி இன்ஹிபிட்டர். ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்னா என்ன? ஏதாவது செஸ்ட் பெயின் வருதுன்னா அந்த செஸ்ட் பெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ட்ரக்ஸ் தான் ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக்ஸ். கால்சியம் சேனல் பிளாக்கர் குறைக்குமானா குறைக்கும். ஏன்னா வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து வாசோ டைலட்டேஷன் காஸ் பண்ணும். அதனால பிளட் சப்ளை அதிகமாகும் டு த கொரோனரி பிளட் ஃப்ளோ. அதனால இட் ரெடியூசஸ் த ஆன்ஜைனல் பெயின். நைட்ரேட்ஸுமே அதே மெக்கானிசம் தான், வாசோ டைலட்டேஷன். அதனால கொரோனரி பிளட் ஃப்ளோ அதிகமாகும். அப்ப ஆக்சிஜன் சப்ளை டு த ஹார்ட் வந்து அதிகமாகுது. அதனால ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக் எஃபெக்ட் இருக்கும். பீட்டா பிளாக்கர்ஸ் எப்படி குறைக்கும் அப்படின்னா அது டிமாண்டை கம்மி பண்ணும். அதாவது பீட்டா பிளாக்கர் வந்து ஹார்ட் ரேட்டை குறைக்கும். அப்ப ஹார்ட்டுக்கான ஒர்க் லோடு குறையுது. அப்ப ஹார்ட்டுக்கு ஒர்க் லோட் குறைஞ்சா ஹார்ட்டோட ஆக்சிஜன் டிமாண்ட் குறையும். அப்ப ஆன்ஜைனா வந்து ரெக்கவர் ஆகும். அதனால இதெல்லாம் தான் ஆன்டி ஆன்ஜைனல் ட்ரக். ஏசி இன்ஹிபிட்டர்ன்றது என்னது? இட் இஸ் a டைப் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். அதை வந்து நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் கொடுப்போம். ஆனா ஆன்ஜைனாவா அது எதுவும் பண்ணாது. சரிங்களா? அது ஏன் ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா அது ராஸ் பாத்வே இருக்கு இல்லையா, ரெனின் ஆன்ஜியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம், அந்த பாத்வே இன்ஹிபிட் பண்ணும். அதனால சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷனை குறைக்கும். அதனால ஹார்ட் ஃபெயிலியர் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா பர்சே அது ஆன்டி ஆன்ஜைனல் கிடையாது.
அதனால that is the correct option. Beta blockers, nitrates and calcium channel blockers directly relieve angina by reducing oxygen demand, while AC inhibitors are used in hypertension and heart failure, not for angina. அப்ப ஏசி இன்ஹிபிட்டர் அண்ட் ஏஆர்பி வந்து லாங் டேர்ம் கார்டியோவாஸ்குலர் மார்டாலிட்டியை குறைக்குது, ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியரை குறைக்கிறதுனால. பட் இட் இஸ் நாட் அன் ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹெமரேஜிக் ஷாக் ரீசசிட்டேஷன் எக்ஸெப்ட். ஹெமரேஜிக் ஷாக் வந்து எண்ட் பாயிண்ட்னா என்னது? ஷாக் வந்து இம்ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் delivery வந்து more than 500 ml per minute per meter square, cardiac output more than 3 liters per minute per meter square, serum lactate less than 2 millimoles per liter, platelet less than 50,000. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காமன் நாலேஜ் இருந்தாலே கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுல என்னன்னா உங்களுக்கு எஸ்பி ஆக்சிஜன் டெலிவரி நல்லா இருக்கு, கார்டியாக் அவுட்புட் நல்லா இருக்கு, சீரம் லாக்டேட் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? எப்ப லாக்டிக் ஆசிட் அதிகமாகும், டிஷ்யூ பர்ஃபியூஷன் ஒழுங்கா இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து அல்டர்னேட் பாத்வே மூலியமா அந்த ஆக்சிஜன் கிளைகாலிசிஸ் நடக்கும். அந்த ஆனரோபிக் கிளைகாலிசிஸ் நடக்கிறதுனால தான் லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆகும். அதனால லாக்டிக் அசிடோசிஸ் இஸ் a sign of டிஷ்யூ பர்ஃபியூஷன் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வந்து லாக்டிக் அசிடோசிஸ் இண்டிகேட் பண்ணுது. அப்ப லாக்டேட் வந்து குறையுது அப்படின்னா டிஷ்யூ பர்ஃபியூஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கார்டியாக் அவுட்புட் கூடுது அப்படின்னாலுமே ஷாக் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டெலிவரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னாலுமே அப்ப பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கு, ஷாக் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இங்க த்ராம்போசைட்டோபீனியாவுக்கும் ஷாக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால அதுதான் கரெக்ட் ஆன்சர். ரீசசிட்டேஷன் எய்ம்ஸ் அட் ரெஸ்டோரிங் பர்ஃபியூஷன். அதனால லாக்டேட் நார்மலைசேஷன், அடெக்வேட் ஆக்சிஜன் டெலிவரி அண்ட் கார்டியாக் அவுட்புட். While platelet less than 50,000 indicates thrombocytopenia and not a target endpoint. அதனால shock reversal requires lactate clearance and improved hemodynamics. அந்த cardiac output, oxygen delivery எல்லாம் ஹீமோடைனமிக்லி பேஷண்ட் ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்றதை தான் இண்டிகேட் பண்ணுது. அதனால these 3 options are correct, while thrombocytopenia doesn't relate to hemorrhagic shock and it is not an endpoint. Next question வந்து nephrotic syndrome is associated with which malaria species-ன்றது. இது ஜஸ்ட் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான், இதுல எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். பிளாஸ்மோடியம் மலேரியா கூட நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் வந்து அசோசியேட்டடா இருக்கும். அது ஆனா மத்த இது கூட அசோசியேட்டடா இருக்காது. அதுதான் பிளாஸ்மோடியம் மலேரியா classically linked to chronic immune complex glomerulopathy. அதுல நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் வித் புரோட்டீனுரியா வரும். மலேரியா ட்ரீட் பண்ணீங்கனாலே அந்த நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமும் ரெக்கவர் ஆகிடும். ஆனா அதர் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷிஸ் கூட இட் இஸ் நாட் அசோசியேட்டட். இட் இஸ் a direct question, nothing to explain in here. நெக்ஸ்ட் வந்து ICD-11 all are true except அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி தான். ICD-ன்றது கேட்டகரி ஆஃப் டிசீசஸ். இந்தந்த டிசீசஸ் வந்து 5ல வரும், 6ல வரும், 7ல வரும், அந்த மாதிரி குரூப் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஜெண்டர் இன்கான்க்ருவன்ஸ் இன்க்ளூடட் இன் செக்ஷுவல் ஹெல்த் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆக்சுவலா செக்ஷுவல் ஹெல்த் சாப்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து வேற ஒரு செப்பரேட் கேட்டகரிக்கு மாத்திட்டாங்க. So gender incongruence is moved to a separate category to reduce the stigma. Gender incongruence na enna and the genital parts வந்து either male or female ஆ உங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது தான் gender incongruence. மத்ததெல்லாம் வந்து கரெக்ட் தான். Allergies categorized under immune disorders. Traditional medicine chapter வந்து new chapter add பண்ணிருக்காங்க. Stroke is listed under neurological disorder rather than circulatory diseases. அப்படிங்கிறதுலாம் கரெக்ட் தான். இந்த சாப்டர் மட்டும் மூவ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஜஸ்ட் a fact தான். there is nothing to explain here. நீங்க ICD எந்தெந்த கேட்டகரியில எந்தெந்த ட்ரக்ஸ் எந்தெந்த டிசீசஸ் வருதுன்னு ஓவராலா ஒரு ஐடியா இருக்க மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் அனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் இஸ் சீன் இன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சாலிசிலேட் பாய்சனிங், DKA, ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் அண்ட் யூரீமியான். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா நார்மல் அனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ்னா என்ன, ஹை அனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆனியான் கேப்னா என்ன? ஆனியான் கேப்னா யூஸ்வலா பாடியில கேட்டையானும் ஆனியானும் ஈக்குவலா இருக்கணும், அதுதான் பேலன்ஸ். அப்போ ஆனியான் கேப்னா யூஸ்வலா சோடியம் மைனஸ் குளோரைட் பிளஸ் பொட்டாசியம் தான் ஆனியான் கேப்போட ஃபார்முலா. நார்மலா அது 8 to 12 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் தான் இருக்கும்.
இது எதனால வருதுன்னா ஜென்ரலா பாடியில பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நம்ம குளோரைடையும் பைகார்பனேட்டையும் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஆனா மெஷர் பண்ண முடியாம நிறைய ஆனியான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஆனியான்ஸ் தான் நம்ம வந்து அன்மெஷர்ட் ஆனியான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏதாவது ஒரு மெட்டபாலிக் அசிடோசிஸ்னா என்ன? எய்தர் H+ கூடுது, அப்படி இல்லைன்னா பைகார்பனேட் குறையுது. அதுதான் வந்து உங்களுக்கு மெட்டபாலிக் அசிடோசிஸ். அப்போ pH வந்து நார்மல் ரேஞ்ச் 7.35 to 7.45. பைகார்பனேட்டோட நார்மல் ரேஞ்ச் 22 to 26 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர். அப்போ எதுல இதெல்லாம் அசிடோசிஸ் வரலாம்? இப்போ வந்து H+ கூடுது. H+ கூடுதுன்னா லைக் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், லாக்டிக் அசிடோசிஸ், ஏன்னா பேர்லயே இருக்கு. அது எல்லாமே ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ், இது எல்லாமே வந்து இட்ஸ் காம்போனன்ட் ஆஃப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஏன்னா அதுல ரீசன் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது, ஜென்ரலா வந்து ஆசிட் அக்குமுலேட் ஆகுறதுனால வர்றதுனால இது எல்லாத்தையுமே மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூஸ்வலா பைகார்பனேட் குறையுதுன்னா குளோரைடு இன்க்ரீஸ் ஆகி அதை காம்பன்சேட் பண்ணி ஆனியான் கேப்பை மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா அது நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஆனா சம் அதர் கண்டிஷன்ஸ்ல இந்த பைகார்பனேட் குறையிறது ரீசன் ஆஃப் அசிடோசிஸா இருக்காது. சம் அதர் ஆசிட்ஸ் அக்குமுலேட் ஆகுறது தான் ரீசன் ஆஃப் அசிடோசிஸா இருக்கும். அந்த ஆசிட்ஸ் வந்து அன்மெஷரபிள் ஆசிட்ஸா இருக்கும். அதாவது நம்மளால பயோகெமிக்கலா அந்த ஆசிட்ஸை ஈஸியா மெஷர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அததான் அன்மெஷர்ட் ஆனியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அன்மெஷர்ட் ஆனியான்ஸ் வந்து கூடுச்சு அப்படின்னா ஆனியான் கேப்பும் இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் ஹை ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அப்ப ஹை ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ்க்கு காமன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்கறது என்னென்ன அப்படின்னா டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், லாக்டிக் அசிடோசிஸ், யூரீமியா, எத்திலின் கிளைகால் பாய்சனிங், சாலிசிலேட் பாய்சனிங், மெத்தனால் பாய்சனிங், இது எல்லாமே ஹை ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஏன்னா டிகே எல்லாம் கீட்டோ ஆசிட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும், லாக்டிக் ஆசிட்ஸ்ல லாக்டேட் அக்குமுலேட் ஆகும். இது எல்லாமே வந்து இட் அக்குமுலேட்ஸ் டு த அன்மெஷர்ட் ஆனியான்ஸ். சரிங்களா? இப்ப வந்து நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ்லன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்வலா ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ் தான். ரீனல் டியூபுலர் அசிடோசிஸ்ல ஆக்சுவலா 3 டைப் இருக்கும். ஒன்னு வந்து ப்ராக்சிமல் ஆர்டிஏ, டிஸ்டல் ஆர்டிஏ, மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதுல என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா யூஸ்வலா ப்ராக்சிமல் கலெக்டிங் டிபியூல், டிஸ்டல் கலெக்டிங் டிபியூல் இருக்கு இல்லையா? டிஸ்டல் கலெக்டிங் டிபியூல்ல H+ எக்ஸ்கிரீட் ஆகும். ப்ராக்சிமல் கலெக்டிங் டிபியூல்ல பைகார்பனேட் அப்சார்ப்ஷன் நடக்கும். இது ரெண்டுத்துலயும் டிஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் வரும். ஆனா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெஷரபிள் திங் தான். அதனால இங்க வந்து அன்மெஷர்ட் ஆனியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இதெல்லாம் காஸ் பண்றது வந்து நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அப்ப நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ்னா ஒன்னு ஆர்டிஏ, இன்னொன்னு வந்து டயேரியா. டயேரியால என்ன ஆகும்? டயேரியால எக்ஸஸ் பைகார்பனேட் லாஸ் இருக்கும். குளோரைடு வந்து இன்க்ரீஸ் ஆகி அதை காம்பன்சேட் பண்ணி ஆனியான் கேப்பை மெயின்டைன் பண்ணும். அதனால ஆர்டிஏ அண்ட் டயேரியா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நக்மா, normal anion gap metabolic acidosis, while others like DCA, DKA, ethylene glycol poisoning, methanol poisoning, lactic acidosis and CKD level uremia, all are examples of HAGMA, high anion gap metabolic acidosis. சரிங்களா? அதுதான் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்காங்க. renal tubular acidosis causes hyperchloremic normal anion gap metabolic acidosis. DKA and salicylate poisoning produces high anion gap metabolic acidosis, and uremia also produces high anion gap due to retained acids. RTA results from impaired renal acid secretion without major anion accumulation. நான் சொன்னதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹை ஆல்டிடியூட் பல்மனரி எடிமா அக்கர்ஸ் அபவ் which மீட்டர்ஸ்னு. இதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலா நம்ம ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் டென்ஷன் கம்மியா இருக்கும். அதனால they are more prone to get polycythemia, pulmonary edema இதெல்லாம். அது எந்த மீட்டர்ஸ்க்கு எபோவ்னு கேட்டிருக்காங்க. எபோவ் 3000 meters. ஹை ஆல்டிடியூட் பல்மனரி எடிமா develops at altitudes above 3000 meters where hypoxia is significant. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜனோட levels வந்து ஏர்ல கம்மியா இருக்கும். So they are more prone to get these type of diseases. Low oxygen causes pulmonary vasoconstriction and capillary leak. Below 2500 meters, high anion pulmonary edema is extremely rare. Rapid ascent increases risk regardless of baseline fitness. அதாவது
நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறதை விட அட் ஸ்டிச்ல ஏறினீங்கன்னா தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் இயர்லி அப்படின்னு சொல்ல வராங்க. இயர்லியா சீக்கிரமாவே பல்மேடிமா வந்துரும், ரிகார்டஸ் ஆஃப் வெதர் யூ ஆர் ஃபிட் டு கிளைம் அ மவுண்டைன் ஆர் நாட் அப்படின்றது தான் இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் சீன். நாங்க சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்குது. அங்க ஆர்டிஏக்கு பதிலா டயேரியா. அதர் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, மெத்தனால் பாய்சனிங், டிகேஏ, சிகேடில எல்லாம் ஹை ஆனியான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் வரும்னா சேம் கொஸ்டின். Diarrhea causes loss of bicarbonate, hyperchloremic normal anion gap metabolic acidosis, while methanol poisoning and DKA causes high anion gap acidosis. Chronic renal failure also causes high anion gap acidosis due to retained organic acid. Diarrhea is the classical form of normal anion gap acidosis. So diarrhea and RTA வந்து normal anion gap metabolic acidosis. இந்த metabolic acidosis பத்தி repeated question வருது, அதனால இதை நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் காசஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் ஆர் ஆல் எக்ஸெப்ட்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலா டென்ஷன், நியூமோதொராக்ஸ், ஹைபாக்சியா, அசிடோசிஸ் இது எல்லாமே ரிவர்சிபிள் காஸ். ஹைப்போநெட்ரீமியா வந்து இதுல வராது, அதனால ஹைப்போநெட்ரீமியா இஸ் தி ஆன்சர். அதனால ரிவர்சிபிள் காஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட்க்கு 4H and 4T's இருக்கு. அந்த H தான் ஹைபாக்சியா, ஹைப்போவாலீமியா அண்ட் அசிடோசிஸ். ஹைட்ரஜன் அயான் தான் அசிடோசிஸ் அண்ட் டென்ஷன், நியூமோதொராக்ஸும் இது எல்லாமே கரெக்டபிள் காசஸ். ஆனா ஹைப்போநெட்ரீமியான்றது அந்த ரிவர்சிபிள் காசஸ்ல வராது. நெக்ஸ்ட் வந்து காமன் காசஸ் ஆஃப் மோனோ ஆர்த்ரைட்டிஸ் எக்ஸெப்ட். இதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, சூடோ கவுட், ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட் அண்ட் என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ்னு. அப்ப எதெல்லாம் மோனோ ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்ணும், எதெல்லாம் பாலி ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்ணும்னு தெரிஞ்சிருக்கணும். மோனோ ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்றது வெரி ஃபியூ தான். கிறிஸ்டல் ஆர்த்ரோபதிஸ். கிறிஸ்டல் ஆர்த்ரோபதிஸ்னா என்னது, கிறிஸ்டல் டெபாசிஷனால வர ஆர்த்ரோபதிஸ் தான் கிறிஸ்டல் ஆர்த்ரோபதிஸ். அதுல 2 இருக்கு, கவுட் அண்ட் சூடோ கவுட். அதுக்கப்புறம் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ். செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இது ரெண்டும் தான் மோனோ ஆர்த்ரைட்டிஸ் காஸ் பண்ணும். அப்புறம் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு மேஜர் குரூப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். அது ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ்னா இட்ஸ் அ டிசீஸ் வேர் ஜாயின்ஸ் பிளஸ் ஜாயின்ஸோட அசோசியேட்டடா இருக்க டெண்டான் இன்சர்ஷன் அதெல்லாம் கூட அஃபெக்ட் ஆகுறது தான் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ். ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் த டிசீசஸ் தட் ஹேவ் ஹை அசோசியேஷன் வித் HLA-B27 கூட ஹைலி அசோசியேட்டடா இருக்கும். அப்ப அந்த ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் 2ஆ கிளாசிஃபை பண்ணுவாங்க, ஆக்சியல் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறமா அப்பெண்டிகுலர் பெரிஃபரல் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ்னு. ஆக்சியல் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ்னா மெயினா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அதாவது ஸ்பைன், இலியோசேக்ரல் ஜாயின்ஸ் இதெல்லாம் வந்து மோர் ப்ரிடாமினன்ட்டா அஃபெக்ட் ஆகுறது தான் ஆக்சியல் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ். அதுல வர ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆங்கைலோசிங் ஸ்பாண்டைலைட்டிஸ். இதுவே பெரிஃபரல் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ்ல வர்றதுதான் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற குரூப் வந்து இட் கேன் காஸ் மோனோ ஆர்டிகுலர். இனிஷியலா மோனோ ஆர்டிகுலரா வந்துட்டு அதுக்கப்புறமா பாலி ஆர்டிகுலரா வரலாம். ஆனா இந்த என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கறது ஸ்பெசிபிக்கலி அது வந்து அந்த அப்பெண்டிகுலர் பெரிஃபரல் டைப் ஆஃப் ஸ்பாண்டைலோ ஆர்த்ரைட்டிஸ் மெயினா பாலி ஆர்டிகுலரா தான் வரும். அதனால இதுல வந்து ஆன்சர் என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ் தான். அந்த என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ் என்ன அர்த்தம், என்ட்ரோனா GIT, அப்ப IBD அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் கூட அசோசியேட் ஆயிருக்க ஆர்த்ரைட்டிஸ் தான் என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ். அது மோஸ்டா பாலி ஆர்டிகுலரா தான் வரும். அதனால இங்க ஆன்சர் வந்து என்ட்ரோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ் தான். Gout and pseudogout present classically with acute monoarthritis. Spondyloarthritis may begin as mono or oligoarthritis. Entropathic arthritis is associated with IBD and typically causes polyarthritis. அதனால it is the answer. Next question வந்து DIC is more common in which AML subtype? இது வந்து important. அக்யூட் மைலாய்ட் லுக்கீமியால 7 சப்டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேக்குறது 2 கொஸ்டின். என்னன்னா M3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரோ மைலோசைட்டிக் லுக்கீமியா. அந்த M3ல தான் ராட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி M3ல தான் DIC டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோயாங்குலேஷன் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அதே மாதிரி M4 M5ல தான் கம் ஹைப்பர்ட்ரோஃபியோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. சரிங்களா? அதே மாதிரி M7 தான் இன்க்ரீஸ்ட் அசோசியேஷன் வித் டவுன் சிண்ட்ரோம். இந்த 3 கொஸ்டினும் ரிப்பீட்டடா நீட்ல கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இங்க MRBல இந்த M3 கேட்டிருக்காங்க. அதனால இந்த 3 உங்களுக்கு தெரியணும். that AML has 7 subtypes. M3 is more associated with DIC. M4 and M5 are more associated with gum hypertrophy and M7 is associated with Down syndrome. ஓகேங்களா?
அதனால M3க்கு பேர் தான் அக்யூட் ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியா. இட் ஹஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் டிஐசி. அதனால ஆர் ராட்ஸ்ல அது அதிகமா இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்க. ஆர் ராட்ஸ் ரிலீஸ் எதனால டிஐசி வருதுன்னா M3 ஹஸ் மோர் ஹை ஆர் ராட்ஸ். அதனால ஆர் ராட்ஸ் ரிலீஸ் ப்ரோகோயாகுலன்ஸ் causing catastrophic coagulopathy. It requires urgent ATRA therapy to reduce the DAC risk. இதுல ATRAனா ஒன்னும் கிடையாது, ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட். அதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் AML. ஏன்னா AML வந்து டிரான்ஸ்லோகேஷன் 15-17 மியூட்டேஷன் இருக்கும். அது PML ராரா அப்படின்ற ஜீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து போய் இன்ஹிபிட் பண்றதுதான் இந்த ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட். அதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் AML. Other AML subtypes do not requirely present with dangerous DAC. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோஸ்ட் காமன் மியூட்டேஷன் இன் ஃபெமிலியர் ஹைப்பர்கொலஸ்ட்ராலிமியா. இதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். LDL ரிசெப்டார் தான் மோஸ்ட் காமன் மியூட்டேஷன் இன் ஃபெமிலியர் ஹைப்பர்கொலஸ்ட்ராலிமியா. Familial hypercholesterolemia commonly results from mutation in LDL receptor genes. Defective LDL uptake causes severe hypercholesterolemia. Other mutations இருக்குதா, இது எல்லாமே other mutations தான், but less common than LDL receptors. While COL5A1 is unrelated to repeat disorders. நம்ம இந்த PCSK9 inhibitor ApoB எல்லாமே other mutation associated with hypercholesterolemia, but not like LDL receptor. Next question, evidence of tissue hypoperfusion. யூஸ்வலா டிஷ்யூ ஹைப்போபர்ஃபியூஷன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை விட எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. நான் அங்கே சொன்னதுதான், டிஷ்யூ ஹைப்போபர்ஃபியூஷன்னா லாக்டேட் லெவல் கூடும், ஏன்னா ஆனரோபிக் கிளைகாலிசிஸ் நடக்கும், சரிங்களா. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லாக்டேட் லெவல் லெஸ் தேன் 2.5 millimoles per literன்னு கொடுத்திருக்காங்க. அதனால this is the correct answer. But other options எல்லாம் நம்ம பார்க்கலாம். capillary refill second more than 2 seconds, base deficit more than 2 milliequivalents per liter, mixed venous saturation less than 65. இது எல்லாமே indicators of tissue hypoperfusion தான். நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, டயரியாக்கே நம்ம அப்படிதானே அசஸ் பண்ணுவோம். capillary refill time பார்ப்போம், அது more than 2 seconds இருந்துச்சுன்னா poor ஹைப்போபர்ஃபியூஷன், அதாவது புவர் சர்க்குலேஷன் இருக்கு, அதனால சிவியர் டீஹைட்ரேஷன் அப்படின்றத பீடியாட்ரிக்ஸ்ல காமனா படிச்சிருப்போம். அதனால கேப்லரி ரீஃபில் டைம் மோர் தேன் 2 secondsனா ஆக்சிஜன் டெலிவரி அந்த அளவு நல்லா இல்ல, சர்க்குலேஷன் அந்த அளவு நல்லா இல்ல அப்படிங்கிறது தான் அதுவும் இண்டிகேட் பண்ணுது. பேஸ் டெபிசிட்டும் more than 2 milliequivalents per liter and SpO2 தான், mixed venous saturation less than 65. அது எல்லாமே indicates tissue hypoperfusion, while increased lactate தான் indicates tissue hypoperfusion, not decreased. So that is the correct answer. Elevated lactate more than 2 millimoles per liter indicates hypoperfusion. Normal or low lactate does not. Prolonged capillary refill reflects poor perfusion. High base deficit indicates metabolic acidosis. நான் அப்ப சொன்னேன் இல்லையா, ஷாக்லயுமே வந்து hypoperfusionனால metabolic acidosis வரும், அப்ப base deficit வந்து கூடும் இல்லையா. That is also an indication for tissue hypoperfusion. Low saturation also signals inadequate oxygen delivery. Next question வந்து lung volume reduction surgery. Lung volume reduction surgery is used to treat னே கொடுத்திருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. lung cancer, tuberculosis, asthma and COPD. அப்ப நம்மளுக்கு COPDல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலா வந்து வால்யூம் லங் கேன்சருக்கு உங்களுக்கு லோபெக்டமி அந்த மாதிரி ரிசெக்ஷன் பண்ணலாமே தவிர லங் வால்யூம் ரிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. டிபிலையும் சரி ஆஸ்மாலையும் சரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பண்றது இல்ல. ஆனா சிஓபிடில 2 காம்போனன்ட் இருக்கு உங்களுக்கு, கிரானிக் பிராங்கைட்டிஸ் அண்ட் எம்ஃபிசிமான்னு. எம்ஃபிசிமால என்ன ஆகும்னா டிஸ்டல் டு த ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல், அது டிஸ்டல் டு டெர்மினல் பிராங்கியோல் உங்களுக்கு வந்து அந்த ஏர்வேயே பெர்மனண்டா டைலேட் ஆயிரும். ஏன்னா டியூ டு ஆல்பா 1 ஆன்டிடிரிப்சின் டெஃபிஷியன்சி அப்புறம் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ரீசன்ஸ்னால பெர்மனன்ட் ஏர்வே டைலேட்டேஷன் ஆயிரும். அப்பப்ப மல்டிபிள் புல்லே ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு லங்கே அந்த மாதிரி டைலேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஹைப்பர் இன்ஃபிளேட்டட் செஸ்ட் எல்லாம் வரும், நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா நார்மலா இருக்க இப்போ ஒரு சைடு அந்த மாதிரி ஒரு லோப்ல இருக்கு, இன்னொரு சைடு இன்னும் மத்த 2 லோப் நார்மலா இருக்குன்னா அந்த ஹைப்பர் இன்ஃபிளேட் ஆன லோபு நார்மல் லோப் போய் கம்ப்ரெஸ் பண்ணும். அப்ப அந்த நார்மல் லோப்னாலையுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்ப நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஹைப்பர் இன்ஃபிளேட்டடான செக்மெண்ட்டை மட்டும் ரிசெக்ட் பண்ணுவோம், so that the other part of lungs can function well அப்படிங்கிறதுனால. அதனால lung volume reduction surgery is used to treat emphysema which is a part of COPD. அதனால lung volume reduction surgery is beneficial in severe emphysema with hyperinflation
Removing diseased lung improves mechanics of the remaining lung. Not useful in asthma, TB or lung cancer. அதான் இங்க சொல்ல வராங்க. சோ லங் வால்யூம் ரிடக்ஷன் சர்ஜரி இஸ் யூஸ்ட் இன் எம்ஃபிசிமா. அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க எம்ஃபிசிமான்னு கொடுத்தா அது தெரியாம இருந்திருக்க கூடாது. சிஓபிடில வர்றதுதான் அதுவும். கிரானிக் bronchitis பிளஸ் எம்ஃபிசிமா தான் சிஓபிடி. Next, CRP is elevated in. CRP is elevated in கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. SLE, multiple myeloma, end stage renal disease and necrotizing bacterial infection அப்படின்னு சொல்லிட்டுன்னு யூஸ்வலா நம்மளுக்கு இது காமன் நாலேஜ் இருந்தாலே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு சிஆர்பி எதுல பயங்கரமா நம்ம ஏதாவது ஒரு செப்சிஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்பதான் நம்ம சிஆர்பி லெவலே பார்ப்போம். ஏன்னா சிஆர்பியும் ஒரு அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன் தான். அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் அப்ப கூடுற திங்ஸ் பயோமார்க்கர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால சிஆர்பி வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல தான் அதிகமா கூடும். வைல் எஸ்எல்இல நான் அப்பவே எண்டோக்ரைன் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. எஸ்எல்இல வந்து சிஆர்பி நார்மலா தான் இருக்கும். வைல் மல்டிபிள் மைலோமா அண்ட் எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீசஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், பட் நாட் திஸ் மச். So necrotizing bacterial infection is the answer. CRP is an acute phase reactant elevated in bacterial infection. SLE la normal CRP. ESR வந்து ESR end stage renal disease and myeloma ல slight increase வேணா இருக்கலாம். அப்புறம் நெக்ரோடைசிங் இன்ஃபெக்ஷன்ல எதனால சிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் அந்த இன்டர்லூக்கின் 6 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போய் சிஆர்பி ஸ்டிமுலேட் பண்ணி சிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பினைன் ஆர் இன்னசென்ட் மர்மர் இன்க்ளூட் ஆல் எக்ஸெப்ட். இன்னசென்ட் மர்மர்னா சில பேருக்கு வந்து மர்மர் கேட்கும், ஆனா மர்மர் கேட்டாலே பெத்தாலஜி நம்ம சொல்ல முடியாது. அப்ப எந்தெந்த டைம்ல எல்லாம் நம்ம அது பிசியலாஜிக்கல் மர்மர்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். பிரெக்னன்சில ஒரு ஃப்ளோ மர்மர் கேட்கலாம், ஏன்னா ஹைப்பர் ஒலிமியா இன்க்ரீஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், ஃபீட்டஸ்க்கும் போகணும்ன்றனால. அதனால பிரெக்னன்சில கேட்கலாம், சில்ட்ரன்ல கேட்கலாம், ஓல்டேஜ்ல கேட்கலாம். இது எல்லாத்துலயுமே மர்மர் கேட்கலாம். அப்ப அந்த மர்மரோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும்னா சாஃப்ட் சிஸ்டாலிக் மர்மர், அதுவுமே மிட் சிஸ்டாலிக்கா தான் இருக்கும். இதுவே வந்து என் சிஸ்டாலிக் ஆர் ஏர்லி சிஸ்டாலிக்லாம் இருந்துச்சுன்னா அது பேத்தலாஜிக்கல். மோஸ்டா மிட் சிஸ்டாலிக் மர்மர் நாட் மோர் தேன் கிரேட் 3, அதாவது லவுடா கேட்க கூடாது, ஒரு மினிமல் இன்டென்சிட்டியா தான் சாஃப்ட் சிஸ்டாலிக் மர்மர் கேன் பி பிசியலாஜிக்கல். ஆனா இதுவே எனி மர்மர் மோர் தேன் கிரேட் 3 ஆர் அசோசியேட்டட் வித் த்ரில் ஆர் எனி மர்மர் தட் ரேடியேட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் கார்டியாக் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் டயஸ்டாலிக் மர்மர், இது எல்லாமே பேத்தலாஜிக்கல் தான். சரிங்களா? அதே மாதிரி இது டிஸ்கஸ் பண்றதுனால இன்னொரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. S3 S4 அப்படின்னு ஒரு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஹார்ட் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல தேர்ட் ஹார்ட் சவுண்ட் பிசியலாஜிக்கலாவே கூட கேட்கலாம் இந்த பிரெக்னன்சி எக்ஸசைஸ் சில்ட்ரன்ல எல்லாம். ஆனா ஃபோர்த் ஹார்ட் சவுண்ட் கேட்டுச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெத்தலாஜிக்கல். அதனால S4 இஸ் ஆல்வேஸ் பெத்தலாஜிக்கல். டயஸ்டாலிக் மர்மர் இஸ் பெத்தலாஜிக்கல். எனி மர்மர் தட் இஸ் அசோசியேட்டட் வித் த்ரில் ஆர் ரேடியேட்ஸ் இஸ் பெத்தலாஜிக்கல். சரிங்களா? அதனால இங்க ஆன்சர் டயஸ்டாலிக் மர்மர். இன்னசென்ட் மர்மர்ஸ் ஆர் சாஃப்ட் சிஸ்டாலிக் பொசிஷன் டிபெண்டன்ட் வித் நோ radiation. Diastolic murmur is always pathological. Presence of structural heart disease இருந்தாலும் அது benign murmur கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபேக்டர்ஸ் ப்ரீடிஸ்போசிங் டு ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா. ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியான்னு என்னன்னா வித்தின் 48 hours ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், அதாவது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 48 hours அப்புறமா பேஷண்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஒரு நிமோனியா பேட்ச் வந்துச்சுன்னா தான் அது ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா. மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் காசிங் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா கேட்பாங்க. எம்ஆர்எஸ்ஏ அண்ட் சூடோமோனாஸ் தான் மோஸ்ட் காமன் ஆர்கானிசம். அப்ப அதுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் ஸ்டேட், அப்டாமினல் sepsis and ET tube intubation, இது எல்லாமே risk factors தான். They are more prone to get hospital acquired pneumonia. அதனால it is also a factual question. அதனால all of the above is the answer. Hospital acquired pneumonia increases risk with surgeries, intubation, infection, immobility, அதாவது bedridden patient, coma patient, அப்புறம் வந்து impaired immunity, இது எல்லா பேஷண்ட்க்குமே they are more prone to get hospital acquired pneumonia. Intubation is the strongest risk factor. ஏன்னா iatrogenic நம்மளே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபாரின் பாடியை பேஷண்டோட ட்ரெக்கியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதனால intubation has highest risk factor to get hospital acquired pneumonia and ventilator associated pneumonia. ரெண்டுத்துக்குமே ventilator associated pneumoniaக்கும் more common organism Pseudomonas தான். நெக்ஸ்ட் வந்து அப்டாமினல் செப்சிஸ் லீட்ஸ் டு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன். அதனால வந்து உங்களுக்கு இம்பேர்ட் இம்யூனிட்டினால உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியா வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீரீனல் கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி அக்யூட் கிட்னி இன்ஜுரியை மூணா நீங்க காஸ் பிரிக்கலாம். ப்ரீ ரீனல், இன்ட்ரின்சிக் ரீனல், போஸ்ட் ரீனல் காஸ்னு. ப்ரீ ரீனல்னா கிட்னிக்கு வர பிளட் சப்ளை குறையுது, அதனால வந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுதான் ப்ரீ ரீனல். இன்ட்ரின்சிக் ரீனல்னா கிட்னிலையும் கிட்னியோட வெயின்ஸ் ஆர்டரிஸ்ல ஏதோ ஒரு பெத்தாலஜி இருந்துச்சுன்னா அது இன்ட்ரின்சிக் ரீனல். போஸ்ட் ரீனல்னா என்ன அர்த்தம்னா யூரித்ரா இல்ல வந்து யூரின் போற பாத்வே, யூரிட்டர், பிளாடர் அங்கே வந்து ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதனால யூரின் வந்து எக்ஸ்கிரீட் ஆக முடியல, யூரின் ஸ்டேசிஸ் ஆகுறதுனால அது கிட்னியை டேமேஜ் பண்ணா அது போஸ்ட் ரீனல் காஸ் ஆஃப் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. அப்ப கிளாமெருலா நெஃப்ரைட்டிஸ்ன்றது எதுல வரப்போகுது? கிளாமெருலா நெஃப்ரைட்டிஸ்ன்றது அந்த கிட்னியோட கிளாமெருலஸ்ல வர பிரச்சனை. அப்ப அது இன்ட்ரின்சிக் ரீனல் காஸ். ரீனல் வெயின் த்ராம்போசிஸும் இன்ட்ரின்சிக் ரீனல் காஸ். நான் என்ன சொன்னேன், அதாவது கிட்னி அதோட ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்ல வர பிரச்சனை எல்லாமே இன்ட்ரின்சிக் ரீனல் காஸ். அப்ப ரீனல் ஆர்டரி த்ராம்போசிஸுமே இன்ட்ரின்சிக் ரீனல்ல தான் வரும். யூரினரி கால்குலே என்னது? போஸ்ட் ரீனல் காஸ். ஏன்னா யூரினரி கால்குலேன்றது யூரித்ரா இல்ல யூரிட்டர்ல வர அப்ஸ்ட்ரக்ஷன், யூரின் வந்து வெளியே போக முடியாம வர அப்ஸ்ட்ரக்ஷனால அக்யூட் கிட்னி இன்ஜுரி வருது. அப்ப செப்சிஸ் வந்தது மட்டும்தான் ப்ரீ ரீனல் காஸ். செப்சிஸ்ல என்ன ஆகும்னா ரீனலுக்கு போற பிளட் சப்ளை குறையும், அதனால அக்யூட் கிட்னி இன்ஜுரி வரும். அதனால செப்சிஸ் இஸ் a pre-renal cause of AKA. அதனால pre-renal AKA is due to decreased renal perfusion. Sepsis causes systemic vasodilatation, அதனால renal blood flow குறைஞ்சிரும். Glomerular nephritis and renal vein thrombosis intrinsic cause. urinary calculi வந்து post renal cause. அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து போஸ்ட் ரீனல்னா என்னன்னு கேட்கலாம், இல்ல இன்ட்ரின்சிக் ரீனல்னா என்னன்னு கேட்கலாம். அதனால ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 244. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேபிட் கரெக்ஷன் ஆஃப் ஹைப்பர்நெட்ரீமியா கேன் காஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் ஃப்ரேமேஷனே வந்து ராங் தான். எம்ஆர்பிலையுமே இப்படியே கேட்டிருந்ததுனால நாங்க அதை அப்படி போட்டிருக்கோம். ஆக்சுவலா ரேபிட் கரெக்ஷன் ஆஃப் ஹைப்பர்நெட்ரீமியானா பிளட்ல சோடியம் லெவல் அதிகமா இருக்கும், அதை நீங்க ஃபாஸ்டா குறைச்சிட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பிளட்டை விட பிரெயின் செல்ஸ்ல அதிகமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் வந்து பிளட்ல இருந்து பிரெயினுக்கு செல்ஸ்குள்ள ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப செரிப்ரல் எடிமா வரும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா செரிப்ரல் எடிமான்னு இருந்திருக்கணும். அவங்க ஐ திங்க் இட் வாஸ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏன்னா ரேபிட் கரெக்ஷன் ஆஃப் ஹைப்போநெட்ரீமியா கேன் காஸ் தான் சென்ட்ரல் பாண்டைன் டீமைலினேஷன். ஏன்னா ஹைப்போநெட்ரீமியானா யூஸ்வலா சோடியம் லெவல் வந்து 120க்கு கம்மியானா அப்படிதான் சிவியர் ஹைப்போநெட்ரீமியா. அப்பதான் வந்து உங்களுக்கு யூஸ்வலா சீஷியஸ் அந்த மாதிரி வரும். அப்பதான் நீங்க ஐவி சோடியம் குளோரைட் கொடுத்து நீங்க கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப யூஸ்வலா அது வந்து ஸ்லோவா ஓவர் 24 hours அந்த மாதிரி தான் நீங்க கரெக்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு 6 to 8 மில்லி ஈக்குவலன்ஸ்க்கு மேல கரெக்ட் பண்ண கூடாது. ஆனா ஒருவேளை நீங்க அதை ரேபிடா கரெக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது ஹைப்போநெட்ரீமியாவை வேகமா கரெக்ட் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 24 hours நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிளட்ல வந்து சோடியம் லெவல் பிரெயினை விட கம்பேரிட்டிவ்லி கூடும். அப்ப வர வந்து காம்ப்ளிகேஷன் தான் சென்ட்ரல் பாண்டைன் டீமைலினேஷன், மைலினோலைசிஸ். சரிங்களா? அதுதான் ஆக்சுவலா கரெக்டான ஆப்ஷன். நீங்க ஆக்சுவலா ரேபிட் கரெக்ஷன் ஆஃப் ஹைப்போநெட்ரீமியான்னு இருந்திருக்கணும். பட் எம்ஆர்பில ஆக்சுவலா அது 20 லாஸ்ட் இயர் கேட்ட எம்ஆர்பி, நான் எழுதின எம்ஆர்பில இப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால ரேபிட் கரெக்ஷன் ஆஃப் ஹைப்பர்நெட்ரீமியா காசஸ் செரிப்ரல் எடிமா, while rapid correction of hyponatremia causes central pontine demyelination. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்மால் பிளாண்ட் வெஜிடேஷன்ஸ் அலாங் லைன் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் வால்வ்ஸ் ஆர் சீன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கண்டிஷன்லயும் எந்த மாதிரி வெஜிடேஷன் இருக்கு நம்மளுக்கு தெரியணும். ஒவ்வொன்றுலயும் என்ன வரும்னு நான் சொல்றேன். லிப்மன் சாக்ஸ் எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா அந்த எஸ்எல்இ கூட அசோசியேட் ஆகி வர எண்டோகார்டைட்டிஸ் தான் லிப்மன் சாக்ஸ் எண்டோகார்டைட்டிஸ். அதுல வந்து எப்படி வரும்னா வெஜிடேஷன் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி வால்வ்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ல எப்படி வெஜிடேஷன் இருக்கும்னா வெரி லார்ஜ் வெஜிடேஷனா இருக்கும். அது வந்து வால்வ்ஸை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணும். பிளஸ் கார்டே டெண்டினே அதுல எல்லாம் கூட வந்து உங்களுக்கு வெஜிடேஷன்ஸ் இருக்கும். அதனால இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ல லார்ஜ் டிஸ்ரப்டிங் வெஜிடேஷன்ஸ் தட் கேன் ஆல்சோ பிரசன்ட் இன் வால்வ்ஸ், கார்டே டெண்டினே எல்லாத்துலயுமே இருக்கும். ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ல எப்படி இருக்கும்னா அதுலயுமே ஸ்மால் வெஜிடேஷன்ஸ் தான் இருக்கும். பட் இட் வில் பி அசோசியேட்டட் வித் ஆஷ் ஆஃப் பாடிஸ் அந்த மாதிரி சம் அதர் க்ளூ ஆர் ஃபிஷ் மவுத் வால்வ் அப்படி கொடுத்துருப்பாங்க. நான் பாக்டீரியல் த்ராம்போட்டிக் எண்டோகார்டைட்டிஸ்னா என்னன்னா இட் இஸ் நாட் டியூ டு இன்ஃபெக்ஷன், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட்.
இப்ப ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட் எதுலாம் வரலாம், ஒரு கேன்சர் இல்ல புரோட்டீன் சிஎஸ் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்க, இல்ல எஸ்எல்இன்றதுல வர ஸ்பெசிபிக்கா வரது லிப்மன் சாக்ஸ் எண்டோகார்டைட்டிஸ். பட் இட் இஸ் ஆல்சோ ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட்ன்றதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ மெலிக்னன்சி ஆர் புரோட்டீன் சிஎஸ் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்குது, இல்ல அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் கோஆகுலபிள் ஸ்டேட்ல வர வெஜிடேஷன்ஸ் தான் நான் பாக்டீரியல் த்ராம்பட்டிக் எண்டோகார்டைட்டிஸ். அதுலதான் ஸ்மால் பிளான்ட் வெஜிடேஷன்ஸ் அலாங் லைன் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் வால்வ்ஸ் வரும். So correct option here is NBTE. Next question வந்து drug of choice for converting PSV sinus rhythm. PSV என்ன paroxysmal supraventricular tachycardia. It is a type of AV nodal re-entry tachycardia. அப்படின்னா என்னன்னா AV நோட்ல வந்து re-entry circuit ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால அது SA நோட டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலா SA நோட் தான் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட், அங்க இருந்துதான் ரிதம் ஆர்ஜின் ஆகணும். ஆனா மத்த இதுல இருந்து ஆர்ஜின் ஆச்சுன்னா அதான் அரித்மியாஸ். சரிங்களா? சைனஸ் ரிதம்னா என்ன, P wave followed by QRS இருந்தாதான் சைனஸ் ரிதம், மத்த எல்லாமே நான் சைனஸ் ரிதம் தான். PSV இசிஜி எப்படி இருக்கும்னா ஏவி நோட்ல ரீஎன்ட்ரி ஃபார்ம் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து வென்ட்ரிகல்ஸ் எக்ஸைட் ஆயிரும், அதுக்கப்புறமா தான் ஏட்ரியா எக்ஸைட் ஆயிரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் QRS இருக்கும். பிவே வந்து யூஸ்வலா QRS ஓட எண்ட்ல மறைஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியாது. சோ பிஎஸ்பிடியோட கேரக்டரிஸ்டிக் இசிஜி எப்படி இருக்கும்னா ரெகுலர் ஆர்ஆர் இன்டர்வல் வித் ஆப்சன்ட் பி வேவ்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ப என்ன கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஏவினோட பிளாக் பண்ற மாதிரி திங்ஸ் தான் நம்ம பண்ணணும். அப்ப அதுக்கு சில மேனோவர்ஸ் இருக்கு, கேரோட்டிக் மசாஜ், அப்படி இல்லைன்னா வந்து வால்சால்வா மேனோவர். இது எல்லாமே ஏவினோட வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே பண்ணும். அப்ப வந்து இனிஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கேரோட்டிக் மசாஜ் இல்ல வால்சால்வா மேனோவர் தான் எழுதணும். ஆனா இனிஷியல் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடினோசின் தான். அடினோசின் தான் ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அதுக்கப்புறம் அது கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்னா தான் நம்ம அதர் மெஷர்ஸ் லைக் பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், அப்படி இல்லைன்னா பேஷண்ட்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் அசோசியேட்டடா இருந்துச்சுன்னா நம்ம டிகாக்சின், இதெல்லாம் அதர் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். சோ ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அடினோசின் தான். சோ இங்க ஆன்சர் வந்து அடினோசின் தான். அடினோசின் டிரான்சிட்டி பிளாக்ஸ் ஏவி நோட், இமீடியட் டெர்மினேஷன் ஆஃப் ஏவிஎன்ஆர்டி. அதே மாதிரி அடினோசினுக்கு வந்து வெரி ஷார்ட் ஹாஃப் லைஃப் இருக்கும், அதனால நம்ம அதை இன்ஜெக்ட் பண்றப்ப கியூபிட்டல் வெயின்ல கொடுத்துட்டு ரேபிடா ஆர்மை வந்து ரைஸ் பண்ணுவோம். சோ இட் ரீச்சஸ் தி ஹார்ட் ஃபாஸ்டர் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்னேக் பைட் காசிங் நோ லோக்கல் ஸ்வெல்லிங். நம்ம ஸ்னேக் பைட் பத்தி ஜென்ரலா ஒரு ஐடியா இருக்கணும், ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா பிஹெச்சிலயுமே நீங்க ஃப்ரீக்வெண்டா பாக்குற கேஸ். இந்தியால வந்து நம்ம மூணா வந்து ஸ்னேக் வந்து பிரிக்க போறோம். ஒண்ணு வந்து கோப்ரா, இன்னொன்னு கிரைட்டு, இன்னொன்னு வைப்பர். இது இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சி ஸ்கேல்டு ஸ்னேக் தெரியணும் உங்களுக்கு. சி ஸ்கேல்டுல சி ஸ்னேக்ஸ். அப்ப வந்து உங்களுக்கு கோப்ரா என்ன டைப்னு தெரியணும், கிரைட் என்னன்னு தெரியணும், வைப்பர் என்னன்னு தெரியணும், சி ஸ்னேக்ஸ் என்னன்னு தெரியணும். இதுல வந்து வைப்பர் தான் வந்து ஹீமோடாக்சிக். ஹீமோடாக்சிக்னா கொயாகுலோபதி, அதாவது ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் வருது வைப்பர். கோப்ராவும் கிரைட்டும் நியூரோடாக்சிக், அதாவது அந்த டோசிஸ் பேராலிசிஸ் வருதுன்னா நியூரோடாக்சிக், அது வந்து கோப்ராவும் கிரைட்டும். சி ஸ்னேக்ஸ் என்னன்னா மஸ்குலோடாக்சிக், அதாவது லோக்கலைஸ்டு ஸ்வெல்லிங்கும் மசில் நெக்ரோசிஸ் ராப்டோமயோலைசிஸ் வருது வந்து சி ஸ்னேக்ஸ். சரிங்களா? அதுல வைப்பர்ல வந்து ரசல் வைப்பர், சாங் ஸ்கேல்டு வைப்பர்னு ரெண்டு இருக்கு இல்லையா? அதுல அந்த ரசல் வைப்பர்ல சம்டைம்ஸ் நியூரோடாக்சிக் ஃபீச்சர்ஸும் வரலாம். சோ ஒன்லி ஸ்னேக் விச் கேன் ஹேவ் 3 ஃபீச்சர்ஸ், அதாவது லோக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஹீமோடாக்சிக்கும் இருக்கும், நியூரோடாக்சிக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டா அது ரசல் வைப்பர் தான். சரிங்களா? மற்றபடி சாஸ்கேல்டு வைப்பர் வந்து லோக்கல் ஸ்வெல்லிங், அந்த லோக்கலா செல்லுலைட்டிஸ் அண்ட் கொயாகுலோபதி காஸ் பண்ணும். கிரைட் என்ன காஸ் பண்ணும்னா லோக்கல் ஸ்வெல்லிங்கே இருக்காது, கிரைட்ல வெறும் நியூரோடாக்சிக் சிம்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் கோப்ரால லோக்கல் சைட்ல ஸ்வெல்லிங், அதாவது செல்லுலைட்டிஸ் அதுவும் இருக்கும், நியூரோடாக்சிக் ஃபீச்சர்ஸும் இருக்கும். இதனாலதான் கிரைட் பைட் எப்படி பிரசன்ட் ஆவாங்க பேஷண்ட்னா, யூஸ்வலா வெளியில நைட்டு திண்ணையில படுத்திருந்தாங்க, காலையில பார்த்தா மூச்சு பேசிடாம இருக்காங்கன்னு கூட்டிட்டு வருவாங்க, பார்த்தா டெத் ஆயிருப்பாங்க. பைட் மார்க் கூட அந்த அளவு தெரியாது. நீங்க ஒரு எக்ஸ்டென்சிவா சர்ச் பண்ணாதான் ஏதாவது ஒரு சின்ன மார்க் தெரியும், சம்டைம்ஸ் அது கூட தெரியாது. அதனாலதான் வந்து கிரைட் பைட் வந்து இந்த மாதிரிதான் ஒரு பிரசன்டேஷன் இருக்கும், ஏன்னா அதுக்கு லோக்கலைஸ்டு அந்த செல்லுலைட்டிஸே ப்ரொடியூஸ் பண்ணாது. அது வந்து அதே மாதிரி கிரைட் வந்து ப்ரீ சினாப்டிக் இன்ஹிபிஷன் இருக்கும், கோப்ரா வந்து போஸ்ட் சினாப்டிக் இன்ஹிபிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ்வலா அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகி அது போய் அந்த ரிசெப்டார் கூட மைண்ட் ஆகி தான் மசில் கான்ட்ராக்ஷன்லாம் நடக்கும். இதை நம்ம எல்லாருமே பிசியாலஜில படிச்சிருக்கோம். இந்த ஸ்னேக் டாக்ஸின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோப்ரால இருக்கிறது வந்து அந்த போஸ்ட் சினாப்டிக் அசிடைல் கோலின் ரிசெப்டாரை போய் பிளாக் பண்ணிடும்.
அதனால நம்ம ஏஎஸ்வி கொடுத்தோம்னா போய் அந்த டாக்ஸின் வந்து ஏஎஸ்வி கூட பைண்ட் ஆயிரும், அந்த ரிசெப்டர் ஃப்ரீ ஆயிரும். அப்ப அசிடைல் கோலின் போய் பைண்ட் ஆகி பாராலிசிஸ் ரிவர்ட் ஆயிரும். ஆனா கிரைட்ல அப்படி கிடையாது. கிரைட்ல என்ன ஆகும்னா ப்ரீ சினாப்டிக்கா அசிடைல் கோலின் வந்து வெசைக்கிள்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த வெசைக்கிள்ஸ் போய் வந்து கிரைட் போயிட்டு டேமேஜ் பண்ணிடும். கிரைட்டோட வீனோம் அந்த வெசைக்கிள்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுறதுனால நம்ம என்னதான் ஆன்டிஸ்னேக் வீனோம் கொடுத்தாலுமே பாராலிசிஸ் ரிவர்ட் ஆகாது. அதனாலதான் கிரைட் பைட்ல வந்து பாராலிசிஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ஆகி டெத் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, என்னதான் ஏஎஸ்வி கொடுத்தாலும் கூட. இது வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். இது இப்ப நான் சொன்னதுல இருந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம், சரிங்களா? அப்ப கிரைட் வீனோம் இஸ் நியூரோடாக்சிக் வித் மினிமல் லோக்கல் சைன்ஸ், மினிமல் ஆர் நோ லோக்கல் சைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கோப்ரா அண்ட் வைப்பர் வந்து செல்லுலைட்டிஸ், ஸ்வெல்லிங் அந்த மாதிரி லோக்கல் ஸ்வெல்லிங் இருக்கும். அதனாலதான் பேஷன்ஸ் வித் கிரைட் பைட் நியூரோ பாராலிசிஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஃபீச்சர்ஸுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் நாட் ரெடியூஸ்ட் பை கோட்ரைமாக்சோல். கோட்ரைமாக்சோல்னா என்னது? ட்ரைமித்தோப்ரிம் பிளஸ் சல்ஃப்மித்தாக்சோல் தான் கோட்ரைமாக்சோல். அப்ப வந்து அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்க்கும் அதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், நியூமோசிஸ்டிஸ் ஜீரோவிசிக்கும் யூஸ் பண்ணலாம், மலேரியாவுக்கும் வந்து கோட்ரைமாக்சோல் கொடுக்கலாம் இன் சம் சிச்சுவேஷன்ஸ். ஆனா நியூரோசிஸ்டி சர்கோசிஸ்ன்றது வந்து டீனியா சோலியமோட எக்ஸஸ் சாப்பிடுறதுனால அந்த சிஸ்டி சர்க்கஸ் லார்வா போய் மல்டிபிள் ஆர்கன்ஸ்ல லார்ஜ் ஆயிரும். அப்புறம் அது லேட்டரா சிஎன்எஸ்ல கால்சிபிகேஷன்ஸா மாறி சீஷர்ஸா பிரசன்ட் ஆகுறது தான் நியூரோசிஸ்டி சர்கோசிஸ். அது வந்து என்னன்னா ஒரு பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் டீனியா சோலியம்ன்றது. அதுக்கு போய் கோட்ரைமாக்சோல் வந்து எஃபெக்டிவ் கிடையாது. நியூரோசிஸ்டி சர்கோசிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஆல்பெண்டசோல் அண்ட் பிரசிக்வென்டல். அதனால கோட்ரைமாக்சோலுக்கு அது வந்து இட்ஸ் நாட் அ சாய்ஸ். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் நியூரோசிஸ்டி சர்கோசிஸ். கோட்ரைமாக்சோல் prevents PCP pneumonia, toxoplasmosis and some bacterial infections and malaria. Neurocysty sarcosis வந்து helminthic infection, அதனால no role for cotrimoxazole. Next question வந்து sudden rise in EtCO2 seen in all except னு கேட்டிருக்காங்க. EtCO2 னா நம்ம அந்த இது ET டியூப் போடுவோம் இல்லையா, அந்த இன்டுபேஷன் பண்ணி அது பேர், அந்த டியூப்ல வர CO2 மெஷர் பண்ணுவோம் நம்ம யூஸ்வலா. அந்த CO2 எப்ப ரைஸ் ஆகும், எந்த கண்டிஷன்ல ரைஸ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்னன்னா யூஸ்வலா மாலிக்னன்ட் ஹைப்போதர்மியா, தைராய்டு ஸ்டார்ம், ரீப்ரீதிங் எல்லாத்துலயுமே EtCO2 ரைஸ் ஆகும், பல்மனரி எம்பாலிசம்ல ஆகாது. ஏன் அப்படின்னா பல்மனரி எம்பாலிசம்ல அந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கிறதுனால சர்டைன் பார்ட் ஆஃப் லங்குக்கு வந்து உங்களுக்கு பெர்ஃபியூஷனே போகாது. அப்படி போகாததுனால அங்க வந்து CO2 ரைஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் கிடையாது, சரிங்களா? ஆனா தைராய்டு ஸ்டார்ம், ரீப்ரீதிங், மாலிக்னன்ட் ஹைப்போதர்மியாலாம் CO2 ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு ஹைப்பர் மெட்டபாலிக் ஸ்டேட் தைராய்டு ஸ்டார்ம், மாலிக்னன்ட் ஹைப்பர்தர்மியா எல்லாத்துலயுமே. அப்ப அதனால EtCO2 மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ்டா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல பெர்ஃபியூஸ் ஆனாதானே O2 CO2 டிஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு வந்து CO2 மெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது. பல்மனரி எம்பாலிசம்ல சர்டைன் பார்ட் ஆஃப் ஒரு எந்த இடத்துல இருக்கோ அந்த லங்குக்கு வந்து பெர்ஃபியூஷனே போகாது. அப்ப அங்க CO2 ஒரு பெர்ஃபியூஸே ஆகலைன்னா O2 CO2 அந்த டிஃப்யூஷனே இருக்காது. அதனால உங்களுக்கு CO2 ஆப்வியஸா குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து BNP செக்ரீட்டட் பைன்னு கேட்டிருக்காங்க. BNPன்றது வந்து பிரெயின் நேட்ரியூரிட்டிக் பெப்டைட். அது பேரு தான் பிரெயின் நேட்ரியூரிட்டிக் பெப்டைட். ஆனா அது வந்து இது செக்ரீட்டட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதோட ஸ்டிமுலஸ் என்னன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் எப்ப ஓவரா ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்ப BNP இன்க்ரீஸ் ஆகும். அந்த BNP என்ன பண்ணும் அப்படின்னா இது ஹார்ட் ஃபெயிலியரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேட்ரியூரிட்டிக் பேர்லயே இருக்கு, பிரெயின் நேட்ரியூரிட்டிக் பெப்டைட். நேட்ரியூரிட்டிக்னா சோடியம் வந்து வெளியே தள்ளுறதுதான் நேட்ரியூரிட்டிக். யூரின்ல சோடியமை எக்ஸ்கிரீட் பண்ணும் இந்த BNP. அப்ப சோடியம் போகுதுன்னா கூட சேர்ந்து வாட்டரும் போகும். அப்ப ஹார்ட்டுக்கு வர ப்ரீ லோடு குறையும், சரிங்களா? அதனால ஹார்ட் ஃபெயிலியர் இம்ப்ரூவ் ஆகும், பேஷண்ட்க்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். அதனாலதான் BNP வந்து எப்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அதிகமா ஸ்ட்ரெச் ஆகுதோ அப்ப BNP ரிலீஸ் ஆகி நேட்ரியூரிசிஸ் காஸ் பண்ணும். இன்னொன்னு ANP கேட்பாங்க. ANPனா ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைடு. அது வந்து ரிலீஸ்ட் ஃப்ரம் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியா. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம், சரிங்களா? அதுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் தான். பாராதைராய்டு அடினோமா தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம், சரிங்களா? அதர் காசஸ் வந்து லீஸ்ட் காமன் தான். பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம்னா என்னன்னா இப்ப யூஸ்வலா பாராதைராய்டு ஹார்மோன் எப்ப ரிலீஸ் ஆகணும்? பாராதைராய்டு ஹார்மோனோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன? பிளட்ல வந்து கால்சியம் இன்க்ரீஸ் பண்றதுதான் பாராதைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன். அப்ப எப்பப்பெல்லாம் ஹைப்போ கால்சியமியா இருக்கோ அப்பதான் PTH வந்து ரிலீஸ் ஆகணும்.
ஆனா இந்த மாதிரி எந்த ஸ்டிமுலஸுமே இல்லாம தானாவே பிடிஹெச் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம். அந்த பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம்க்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து பாராதைராய்டு அடினோமா. செகண்டரி ஹைப்பர் பாராதைராய்டிசம் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி சிகேடி அந்த பேஷண்ட்ஸ்ல எல்லாம் கிரானிக்கா ஹைப்போகால்சிமியா இருக்கும். ஏன்னா சிகேடி பேஷண்ட்ஸ்ல வந்து கிட்னி ஒர்க் ஆகாது. அப்ப விட்டமின் D3 வந்து போய் அந்த 1-ஹைட்ராக்சிலேஷன் 1,25 ஹைட்ராக்சிலேஷன் படிச்சிருப்போம். அப்படி ஆக்டிவ் ஃபார்மா மாறுறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்னி தேவை. அதனால ஆக்டிவ் விட்டமின் D3 ப்ரொடியூஸ் ஆகாது சிகேடி பேஷண்ட்ல. அதனால ஹைப்போகால்சிமியா வரும். அப்ப கிரானிக்கா ஹைப்போகால்சிமியா இருக்கிறதுனால அது போய் பாராதைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்து வர்றதுதான் செகண்டரி ஹைப்பர் பாராதைராய்டிசம். தானாவே வர்றது பிரைமரி ஹைப்பர் பாராதைராய்டிசம். அதுக்குதான் மோஸ்ட் காமன் காஸ் பாராதைராய்டு அடினோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரபிஸ் இண்டிகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன்னா வித் இன்க்ரீஸ்டு ப்ரெஷரோட கொடுக்குறது. அப்ப யூஸ்வலா கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்ல தான் அது வந்து இண்டிகேஷன். ஏன்னா கார்பன் நம்ம படிச்சிருப்போம், கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து ஆக்சிஜனை விட ஹை அஃபினிட்டி ஃபார் ஹீமோகுளோபின். அதனால நம்ம வித் ப்ரெஷரோட 100% ஆக்சிஜன் கொடுத்தாதான் அந்த கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபின்ல இருந்து டிஃப்யூஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆக முடியும். அதுதான் பேசிக் கான்செப்ட். அதனால ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரபிஸ் இண்டிகேட்டட் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பான்செட் டிசீசஸ் காஸ்ட் பைன்னு கேட்டிருக்காங்க. பான்செட் டிசீஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டியூபர்குலர் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு ஃபேன்சி நேம் தான் பான்செட் டிசீஸ். அதனால பான்செட் டிசீசஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. அப்ப வந்து அது வந்து ரியாக்டிவ் பாலிஆர்த்ரைட்டிஸ் தான். அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் டு த டியூபர்குல் பேசிலேனால வர ஆர்த்ரைட்டிஸ். ஆனா நீங்க அங்க இருக்க ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல மைக்கோபாக்டீரியம் இருக்காது. அது வந்து ஒரு ரியாக்டிவ் பாலிஆர்த்ரைட்டிஸ். அதாவது டியூபர்குலர் பேசிலே உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு வந்து வர ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் டு த டியூபர்குலர் பேசிலேனால ஃபார்ம் ஆகுறது. ஆனா பர்சே அந்த ஜாயிண்ட்ல வந்து உங்களுக்கு டியூபர்குல் பேசிலே நீங்க விஷுவலைஸ் பண்ண முடியாது. இது எப்படி வந்து இந்த பான்செட் டிசீஸ்னா கிட்டத்தட்ட பாட் ஸ்பைன்னா டிபி ஸ்பைன்ல அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நேம் ஃபார் டிபி ஆர்த்ரைட்டிஸ் தான் பான்செட் டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் மே லீட் டு, இதுவும் வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ்னா ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் தைராய்டு லிம்போமா. ஏன் அப்படின்னா அதுல வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த லிம்போசைட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஹஷிமோட்டோஸ் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் தானே, அதனால லிம்போசைட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்கும். அதனால they are more prone to get thyroid lymphoma. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கோஜீன் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் pancreatic adenocarcinoma. இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபியூ ஜீன் மியூட்டேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். லங் கேன்சர்ல ஒரு சில ஜீன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த AML CML அதுல வர ஜீன் மியூட்டேஷன். இப்போ வந்து CMLனா 922 பிலடெல்பியா குரோமோசோம். அதே மாதிரி AMLனா 1517 PML ராரா ஜீன். அந்த மாதிரி ஒரு சில ப்ராமினன்ட் ஜீன்ஸ் மட்டுமாச்சும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி pancreatic adenocarcinomaக்கு இருக்கு ஆங்கோஜீன் தான் KRAS மியூட்டேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நாட் கரெக்ட் அபவுட் CPR குவாலிட்டி. CPR குவாலிட்டி CPRனா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு புஷ், அதாவது அந்த டெப்த் ஆஃப் த CPR அட்லீஸ்ட் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். புஷ் வந்து 100 to 120 per minute இருக்கணும். அதாவது 30 breaths 30 கம்ப்ரெஷன்ஸ்க்கு அப்புறம் 2 breaths கொடுக்கணும். மினிமல் இன்டரப்ஷன்ஸ் பிட்வீன் த CPR. அதாவது CPR பண்ணிட்டு இருக்கப்ப நடுவுல கேப் விடக்கூடாது. இதெல்லாம் தான் ஹை குவாலிட்டி CPRோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதனால புஷ் வந்து 100 to 120 per minute, 30:2, அதாவது 30 கம்ப்ரெஷன்ஸ்க்கு அப்புறம் 2 breaths. அந்த டெப்த் வந்து அட்லீஸ்ட் 5 சென்டிமீட்டர் வித் மினிமல் இன்டரப்ஷன்ஸ். இதுதான் கேரக்டரிஸ்டிக். அதனால புஷ் அட் 60 to 80ன்றது தப்பு. 100 to 120 தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நாட் அ ஃபீச்சர் ஆஃப் ஆட்டோஇம்யூன் லிம்போப்ரொலிஃபரேட்டிவ் சிண்ட்ரோம். அப்படின்னா என்னன்னா இது வந்து எதனால வரும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்பாப்டோசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ஃபாஸ்ட் பாத்வே நம்ம பேத்தாலஜில படிச்சிருப்போம். அந்த பாத்வேல வர டிஃபெக்ட்னால ஆட்டோ ரியாக்டிவ் T செல்ஸ் ஃபார்ம் ஆகும், B செல்ஸ் கிடையாது. அதனால ஆட்டோ ரியாக்டிவ் T செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஆட்டோஇம்யூன் லிம்போப்ரொலிஃபரேட்டிவ் சிண்ட்ரோம். அதே மாதிரி இந்த ஆட்டோஇம்யூன் லிம்போப்ரொலிஃபரேட்டிவ் சிண்ட்ரோம் கூட அசோசியேட்டடா ஆட்டோஇம்யூன் ஹீமோலிட்டிக் அனிமியா, இம்யூன் த்ரோம்போசைட்டோபினியா
purpura இதெல்லாம் வந்து அசோசியேட்டடா இருக்கும். ஸோ இட் இஸ் அ கண்டிஷன் டியூ டு ஃபாஸ்ட் பாத்வே டிஃபெக்ட், ப்ரோக்ராம்டு செல் டெத்ல டிஃபெக்ட். அதனால ஆட்டோ ரியாக்டிவ் டி செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அசோசியேட்டட் வித் ஆட்டோமின் ஹீமோலிட்டிக் அனிமியா அண்ட் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. ஸோ இங்க ராங் ஆன்சர் வந்து மேசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் ஆட்டோ ரியாக்டிவ் பி செல். அது வந்து வராது, இட்ஸ் நாட் அ ஃபீச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாட் கரெக்ட் அபவுட் கார்டியாக் பயோமார்க்கர்ஸ்னு கேட்டிருக்காங்க. கார்டியாக் பயோமார்க்கர்ஸ்னா இந்த ட்ராபோனின் ஐடி, மயோகுளோபின், சிகேஎம்பி, எல்டிஹெச் இதெல்லாம் தான் கார்டியாக் பயோமார்க்கர்ஸ். யூஸ்வலா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட்ல வந்து இது பிளட்ல வந்து என்னென்ன மார்க்கர் ரைஸ் ஆகுமோ அதுதான் நம்ம கார்டியாக் பயோமார்க்கர்ஸ்னு சொல்றோம். யூஸ்வலா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் லியூகோசைட்டோசிஸ் தான் வரும். அதுவுமே வந்து நாட் ஸ்பெசிபிக் ஃபார் ஹார்ட் அட்டாக், மேபி ஒரு செப்சிஸ் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். அதனால லியூகோபீனியா வந்து வரவே வராது. இட்ஸ் நாட் அ கார்டியாக் பயோமார்க்கர். அதனால அதுதான் இங்க ஆன்சர். ESR CRP கேன் பி எலிவேட்டட். லிபிட்ஸ் லெவல் வந்து ஷுட் பி மெஷர்ட் வித்தின் 24 hours. ட்ரோபோனின் வந்து 3 to 6 hours ஆகும் ரைஸ் ஆக. யூஸ்வலா எது ஃபர்ஸ்ட் டு ரைஸ்னா மயோகுளோபின் இஸ் த ஃபர்ஸ்ட் என்சைம் டு ரைஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆகுறது CKMB. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரோபோனின் ரைஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் ஆர்டர். மயோகுளோபின், சிகேஎம்பி, அப்புறம் தான் ட்ராபோனின் ரைஸ் ஆகும். லியூகோசைட்டோசிஸ் தான் வரும், லியூகோபீனியா வராது. அப்படியே லியூகோசைட்டோசிஸ் இருந்தாலும் இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக் ஃபார் கார்டியாக் பயோமார்க்கர். அதனால ஹியர் த ஆன்சர் இஸ் லியூகோபீனியா பீக்ஸ் ஆன் day 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர் காசஸ். இது வந்து நம்ம யூஜில இருந்து படிக்கிறது தான். ஆஸ்பெஸ்டோஸ் அப்படின்றது இட் இஸ் அன் ஆக்குபேஷனல் லங் டிசீஸ். சரிங்களா? அந்த ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி மைன் ஃபேக்டரிஸ் அதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு, இந்த ஷிப் ஃபேக்டரி, ஷிப் யார்ட்ஸ் அதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஆஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர் இருக்கும். those people are more prone to get pleural mesothelioma. அதனால ஆஸ்பெஸ்டோசிஸ் அசோசியேட்டட் வித் pleural mesothelioma. அதே மாதிரி ஆஸ்பெஸ்டோசிஸ் பேஷண்ட் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் bronchogenic carcinoma when there is associated smoking. அதாவது ஆல்ரெடி ஆஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர் இருக்கு, they are also a smoker னா they are more prone to get bronchogenic carcinoma. நெக்ஸ்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் GERD. GERDனா gastroesophageal reflux disease. அது வந்து யூஸ்வலாவே ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து நார்மல் தான். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆனாலுமே அந்த ஸ்டொமக்ல இருக்க HCl ஈசோஃபேகஸ்க்கு வந்தாலுமே ஈசோஃபேகஸோட பெரிஸ்டால்சிஸ்னால இட்ஸ் புஷ் பேக் இன்டு தி ஸ்டொமக். அதுதான் நார்மல் மெக்கானிசம். அதனால ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். பிசியோலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஸ் கிளியர்ட் பை ஈசோஃபேஜியல் பெரிஸ்டால்சிஸ், அக்கேஷனல் ரிஃப்ளெக்ஸ் இஸ் நார்மல். அப்ப GERD எதனால வருது? கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ், அதாவது HCl போய் ஈசோஃபேகஸை இரோட் பண்றதுனால வர்றதுதான் GERD. ஸோ GERD occurs due to mucosal exposure to gastric contents. அப்ப இங்க வந்து GERD 10 to 20% தான் அதோட ப்ரிவலன்ஸ். 50% ஆஃப் பாப்புலேஷன்ன்றது தப்பு. ஸோ ப்ரிவலன்ஸ் ஆஃப் GERDனா 10 to 20% இந்த நார்மல் பாப்புலேஷன் நீங்க வந்து GERD பார்க்கலாம், பட் நாட் 50%. ஸோ இட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சிலிகோசிஸ். சிலிகோசிஸ்னா அதான் யூஸ்வலா அந்த மைனிங் அந்த மாதிரி ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வர ஒரு ஆக்குபேஷனல் லங் டிசீஸ் தான் சிலிகோசிஸ். சிலிகோசிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? அதனால சிலிகோசிஸ் டெஸ்ட்ராய்ஸ். எதனால அப்படின்னா சிலிகோசிஸ் வந்து டெஸ்ட்ராய்ஸ் மேக்ரோஃபேஜஸ். அங்க வந்து கோல் லேடன் மேக்ரோஃபேஜஸ் அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ மேக்ரோஃபேஜஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுறதுனால மேக்ரோஃபேஜஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூனிட்டி, அதுவும் மெயினா டிபிக்கு. ஸோ சிலிகோசிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு கெட் டிபி. இன்னொரு கொஸ்டின் சிலிகோசிஸ்ல மோஸ்ட் காமனா என்ன கேட்பாங்க அப்படின்னா அப்பர் லோப் ஃபைப்ரோசிஸ். அதனால சிலிகோசிஸ்ல என்ன ஃபைப்ரோசிஸ் வரும் கேட்பாங்க. அப்பர் லோப் ஃபைப்ரோசிஸ் தான் சிலிகோசிஸ்ல வரும். இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்க கூடாது, இப்ப வந்து அது அசோசியேட்டட் டாபிக் படிக்கணும். இப்ப சிலிகோசிஸ் பத்தி கேட்டிருக்காங்கன்னா அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து டியூபர்குலோசிஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது என்ன ஃபைப்ரோசிஸ் சிலிகோசிஸ்ல வரும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஆஸ்பெஸ்டோசிஸ் காசஸ் லோயர் லோப் ஃபைப்ரோசிஸ், அதை வந்து நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம். சோ நீங்க அந்த மாதிரி அந்த டாபிக்கை பத்தி படிச்சுக்கணும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப கார்டியாக் பயோமார்க்கர்னா விச் இஸ் த ஃபர்ஸ்ட் பயோமார்க்கர் டு ரைஸ்னு கேட்கலாம். அது வந்து மயோகுளோபின். அந்த மாதிரி நீங்க அந்த டாபிக்கை பத்தி ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். தேங்க்யூ.